அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, லூக்கா 3ஆம் அதிகாரத்துல இன்றைக்கு சில காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போகிறோம். நம்ம ஒன்னாம் அதிகாரம் பார்த்தோம், அது போல 2ஆம் அதிகாரத்தையும் பார்த்தோம். 3ஆம் அதிகாரத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை இன்னைக்கு அதுல 2ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு தியானித்து 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த 3 காரியங்களும் உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து அதில் உள்ள தேவ வார்த்தையின் அர்த்தங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று, வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதி இருக்கிற பிரகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இயேசுவும் பிறந்திருக்கிறாரு, வளர்ந்திருக்கிறாரு. ஆனா இயேசு அவருடைய நேரம், அந்த காலம் வர்ற வரைக்கும் இந்த வேலையை இயேசு செய்யல. ஆனா வழியை ஆயத்தப்படுத்தும்படி ஏசாயா தீர்க்கதரிசி ஊடாக சொன்ன 400 அல்லது 500 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறின வார்த்தையின்படியே யோவான் வனாந்திரத்தில் இருந்து, காட்டுப்பகுதியில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனைகளையும் போதனைகளையும் செய்து தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சிலவற்றை நம்ம பார்க்கணும். ஞானஸ்நானத்தை குறித்து அடுத்த வாரம் நான் பார்க்கிறேன், உங்களுக்கு செய்தியாக கொண்டு வர விரும்புகிறேன். சரியா? ஏன்னா ஞானஸ்தானத்துக்கு நம்ம ஜூன் மாதம் சிலர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதுனால ஞானஸ்தானத்துக்கு உங்களுக்கு அடுத்த வார செய்தியை டாபிக்கா நம்ம வச்சுக்குவோம். ஆனா இந்த வாரம் யோவானுடைய பிரசங்கத்துல சில 3 காரியங்களை மாத்திர சொல்லிட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தானத்தின் ஆழத்தை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வருஷத்துல ஒரு முறை நான் என்ன செய்வேன், கண்டிப்பா அந்த ஞானஸ்தானத்தை குறித்து ஏதாவது பேசுவேன். தெரியணும், சபைக்கு ஞானஸ்நானம் என்னன்னு தெரியாம வந்து எடுக்க கூடாது. வராதிங்க தயவு செய்து. ஞானஸ்நானம் என்ன, ஞானஸ்நானம் எதுக்கு, ஞானஸ்தானத்துடைய வாழ்க்கை என்ன, இதெல்லாம் அவசியம் நமக்கு தெரிந்து இருக்கணும். சரிங்களா? இதை குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம், வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தத்தை கேட்க ஜனங்கள் என்ன செய்தாங்க, வனாந்திரத்துக்கு போனாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் ஊழியம். தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஜனங்கள் இயேசுவை தேடி வருவாங்க. ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் உருவாக்கினா, அந்த ஊழியக்காரனோடு தேவன் இருக்கிறார் தெரிந்து கொண்டா ஜனங்கள் எத்தனை தொலைவா இருந்தா கூட அவங்கள சந்திக்க, அப்படிப்பட்ட தேவமணிகளை சந்திக்க அவங்க வருவாங்க. இந்த காலகட்டத்தில் கூட அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. வெளி தேசங்கள்ல இருந்து கடந்து வருவாங்க டிஜிஎஸ் தினகரன் அவர்களை பார்ப்பதற்கு. அவர் ஊழியம் செய்த காலங்கள்ல வெளி தேசத்தார்கள் வரும்போதெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி வந்து அவர் பார்த்துட்டு ஜெபம் பண்ணி போவாங்க. அப்ப தேவன் இருக்கிறார் என்ற ஒரு அடையாளம் நமக்கு தெரியும்னு சொன்னா நாம என்ன செய்திருவோம், அந்த இடத்த தேடி நகர ஆரம்பிப்போம். என்ன நடந்துச்சுன்னா, இவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போலவே இவர் பிறந்தார். சகரியாவுடைய மகன். அப்படித்தானே அடையாளம் காட்டுது. அவரு 2ஆம் வசனம் வாசிக்கும் போது அண்ணாவும் காய்பாவும் அண்ணாவும் காய்பாவும் பிரதான
ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசி. யோவான் யாருங்க? தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசியாக கர்த்தர் அங்க எழுப்பினதுக்கு பிறகுதான் ஜனங்கள் அவரை தேடி போக ஆரம்பிச்சாங்க. ஜனங்கள் வனாந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தீர்க்கதரிசி இடத்துல என்ன சொல்லுகிறாரோ தேவ வார்த்தைகள், அதை நான் கேட்க பயணிக்கிறேன் போனாங்க. அப்ப இதுல எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குதோ அதை நம்ம நாடி போகணும். தேவன் எங்கே இருக்கிறாரோ அது நமக்கு என்னைக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. இவரை தேடி போனதுனாலதான் போனவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தேடி போனதுனாலதான் அங்கு சொல்லப்பட வேண்டிய உபதேசம் சொல்லப்படுது. தேடி போனதுனாலதான் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுவோமே. அப்ப இவர் உங்களுக்கு தெரியும், இவருடைய தாயார் பேர் சொல்லுங்க பாப்போம். சூப்பர். மற்றவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? நீங்க ஏதோ சொல்லுவீங்க பாஸ்டர், அப்ப நாங்க தூக்கி. யோவானுடைய தாயார் பேர் என்ன தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேசிக், ரொம்ப பேசிக். இயேசு கிறிஸ்துவுடைய தாய் தகப்பனாருடைய பேர் சொல்லுங்க. சொல்லிடுறோம், ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். அப்ப இவர் ரொம்ப முக்கியமானவர். இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர். ஆமென். இயேசு விதமா கடந்து இந்த பாதையின் வழியா போவாரு. சகல ஜனங்களுடைய பாவங்கள் அவர் மன்னிப்பாரு. அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி வழியை இயேசுவுக்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். அதற்காக இவர் 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டு, அது கரெக்டா இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாக அவங்க கர்ப்பவதி ஆகி இவர் தான் முன்ன பிறந்து வழி ஆயத்தப்படுத்துகிறவர் என்ன செய்தாரு? கர்த்தரை குறித்து பிரசங்கித்தாரு. ஜனங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு காரியம் தேவைப்பட்டது. ஜனங்கள் தேவ பயபக்தி அற்றவர்களாக, பாவத்தில் மூழ்குகிறவர்களாக, அங்க அந்த காலத்துல தேவனுடைய மக்களாக அவங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள பலவிதமான 10 கட்டளைகளை மீறி அவங்க செயல்படுகிறது அங்க பார்க்க முடிகிறது. அதனாலதான் யோவான் 3 காரியத்தை சொல்லி அவங்களுக்கு என்ன செய்வார்னா ஆலோசனை சொல்லுவாரு. அதை குறித்து நம்ம மெல்ல பார்க்க போறோம். இப்ப விட்ட வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? பாருங்க, ஒரு புறம் வனாந்திரத்துல இவர் கத்திக்கிட்டு இருக்கிறாரு, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபம், இல்லன்னா உனக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு அங்க சத்தமா ஜனங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா திரளான ஜனங்க இவர் தேடி போறாங்க. தேடி போகும்போது அவர் இன்னும் அங்க தாம்பளை தட்டு வச்சு வாங்க வாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குதா? என்ன பண்றாரு அங்க? விரியன் பாம்பு குட்டிகளே. அந்த அளவுக்கு விஷம். ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி 10 கட்டளை கொடுத்து இந்த கூட்டத்தை பெருக செய்தாரோ, அவன் அதுக்கு மாறா இப்ப வாழ்ந்து நிற்கிறான். இந்த மனிதர் தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தையை பெற்று வெளிப்படுத்துகிற தேவ மனிதன். இந்த வர்ற ஜனங்களை பார்க்கும் போதே அவரால் கண்டுபிடிக்க முடியுது. என்ன கண்டுபிடிக்க முடியுது? இவனுக்குள்ள இன்ன பாவம் இருக்குது, இவனுக்குள்ள இந்த விதமான அசுத்தம் இருக்குது, இவனுக்குள்ள கர்த்தர் விரும்பாதது இது இருக்குது, அது எல்லாமே நச்சுத்தன்மையா இருக்குது, இவன் விஷத்துல பிடிக்கப்பட்டிருக்கிறான், சர்ப்பத்தின் பிடியில இருக்கிறான், சாத்தானுடைய பிடியில இருக்கிறான் அப்படின்னு அவர் பார்க்கிறாரு. அந்த ஆத்துமாக்கள் அப்படியே அவர் கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். கண் திறக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளால் அதெல்லாம் செய்ய முடியும். ஒரு ஆத்துமாவுடைய அலங்காரத்தை பார்த்திட முடியும். அப்ப அததான் அவர் அந்த இடத்துல ரொம்ப மீன் பண்ணி சொல்றாரு. விரியன் பாம்பு குட்டிகளே, அவர் என்ன சொல்றாரு? வரும் படிங்க, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வகை காட்டினவன் யார்? அப்ப அங்க தப்பித்துக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு தான் பிரசங்கம். வருகிறவங்களும் கோபாக்கினைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளணும் விரும்பிதான் வர்றாங்க. ஆனா வர்றவங்களை இவர் ரொம்ப வாங்க வாங்கன்னு ட்ரீட் பண்ணல.
வா, சர்ப்பத்தை போல வாழுகிறவனே, விஷமுள்ளவனே வா அப்படிங்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஊர்ல சொல்லிட முடியுமா அப்படி? அவ்வளவுதான். இரவோடு இரவா போஸ்டர் அடிச்சு பாஸ்டர் அப்படியாக்கும், பாஸ்டர் இப்படியாக்கும். நம்ம சபையில இருந்து டைம் லேட்டா வரது கேட்டு கேட்டு சிலால் போயிட்டு அங்கிட்டு போய் சொல்லுது. என்ன சொல்லுது? ஐயோ, அவர் எப்பயுமே திட்டிக்கிட்டே இருப்பாருங்க, திட்டிக்கிட்டே இருப்பாராம். நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏன் லேட்டா வரீங்க? அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்படி சொல்றது யாருடைய வேலை? என்னுடைய வேலை. அதோடைய வேலை என்ன? அந்த ஆத்மாவுடைய வேலை சரியான நேரத்துக்கு வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதான அது வேலை. அது போய் சொல்லியிருக்கு ஒரு அம்மா, அவரு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. இது ரொம்ப 11 மணிக்கெல்லாம் வந்தா யார் சத்தம் போடாம இருப்பா? 9:30 மணி ஆராதனைக்கு 11 மணிக்கு வருமா? இப்ப சபை என்றால் கூட்டம் சேர்க்கிற இடம் கிடையாது, ஆட்களை பிடிச்சு வைக்கிற இடம் கிடையாது, ஆத்துமாக்களை சேகரிக்கிற இடம். கவனிச்சு பார்க்கணும். ஆத்துமாக்களை சேகரிக்கிற இடத்துக்கு வருகிற மனிதர்கள் ஆர்வத்தோடு தாகத்தோடு தேவ சமூகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பாருங்க, ஞானஸ்நானம் கொடுக்கும் போதே அவர் பிரசங்கம் பண்றாரு. மனம் திரும்புறீங்க தானே, ஞானஸ்நானம் பெறீங்க தானே, அதுக்கேற்ற என்ன செய்யணுமா? கனிகளை கொடுங்க. அதுக்கேற்ற கனிகளை கொடுங்க. ஞானஸ்தான வாழ்க்கைக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. வச்சிக்காதீங்க. அவர் சொல்ல வச்சிக்கிறதுக்கு இல்ல, கனி. அந்த கனி உங்களிடத்துல இருந்து பலருக்கு பிரயோஜனமா போய் சேரணும். அந்த கனி எப்படி இருக்கணும்? அது நல்ல ஒரு ருசி உள்ளதாக, ஒரு விரும்பத்தக்கதாக அந்த கனி இருக்கணும். அது நமக்கு இல்ல, பிறனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நமக்கு இயேசு இருக்கிறார், நமக்கு எல்லாவற்றையும் செய்ய. இப்ப நம்ம பெற்ற அந்த அன்புல நிறைந்த கனி யாருக்கு போய் சேரணும்? பிறனுக்கு போய் சேரணும். இப்ப நம்ம அதில் பழகலன்னு வச்சுக்கோங்களேன், ஞானஸ்தான வாழ்க்கை வீணானதுன்னு பைபிள் சொல்லுது. மனம் திரும்பினா ஞானஸ்தானம் பெறு, ஞானஸ்தானம் பெற்றா கனி கொடு. இப்ப ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிட்டு கனினால என்னன்னே தெரியாம, ஐயோ தெரிஞ்சுதான் பறிச்சு சாப்பிட்டு இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் அடைய கண்மூடித்தனமா இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய இருக்குது. கனி கொடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்னைக்காவது தேடி பார்த்துருக்குமா வேதத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். கனி கொடுக்கிறது தான் இயேசு விரும்புகிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள். இது ஜாதி பிரச்சனை, ஜாதி பெருமை. நாங்க அப்படியாக்கும், நாங்க இப்படியாக்கும், நாங்க முறுக்கு மீசங்க இல்லைங்க, நாங்க இந்த ஆளுங்க அந்த ஆளுங்க எல்லாம் கிடக்கட்டும். அப்படி ஆண்டவர் சொல்ல, ஆண்டோடைய மனுஷன் சொல்றாரு, ஆபிரகாம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே ஒரு பெருமை அவங்களுக்கு. நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள். எப்ப பார்த்தாலும் பெருமையா பேசிக்குவாங்க. அவர் சொல்ற, ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் நீ ரொம்ப பெருமையா பேசாத. ஆபிரகாமுகளுக்கு பிள்ளைய கொடுக்கிறதுக்கு தேவனால முடியும். அந்த வசனம் வாசிங்க. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு. வெறும் கல் இருக்கு பாருங்க, வெறும் கல் எடுத்து அதை ஒரு பிள்ளையா மாத்தி அவரால் கொடுத்திருக்க முடியும். அதை நீ ஏதோ ஆபிரகாமுடைய வம்சாவளின்னு பெருமையாவே பேசிட்டு சுத்தாத. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமே. இந்த சந்ததிக்குள்ள பெரிய பெருமை தான். இன்னைக்கு அந்த பெருமை இருக்கு அவங்களுக்குள்ள. உலகத்திலே நாங்க கடவுளுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் சொல்லிக்குவாங்க. ஆனா கனி இருக்காது. அரக்க குணம் இருக்கும், அதே போல அட்டூழியங்கள் இருக்கும். அதை தான் ஆண்டவர் அங்கே மனம் திரும்புன்னு ஆண்டவர் பிரசங்கத்தை ஆரம்பிச்சாரு. வாசிக்கலாம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. கவனிங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசனம், சும்மா கிடையாது. ஏதோ எழுதிட்டு போறதுக்கு அவர் பேசிட்டு போறதுக்கு பேசல. இப்பொழுது கோடாரியானது மரங்களில் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். புதிய ஏற்பாட்டுடைய உபதேசம். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஒரு ஞானஸ்தானம் பெற்று ஒரு பயபக்தியான வாழ்க்கை வாழ்ந்து 4 பேருக்கு பிரயோஜனமா இல்லைன்னா, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, அந்த மரத்தை நான் வெட்டி எரிகிற நெருப்புல போட்டுருவேன். அங்க பாதாளம்னு பேர். அதுக்கு பேர் என்ன பேருங்க? பாதாளம். மறைமுகமா சொல்லப்படுதுன்றதாக இதுல அதுலாம் எடுத்துக்கூடாது.
ஊழியக்காரங்க அறிந்ததை சொல்லும் போது கேட்டுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்து பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்தும் இது அர்த்தத்தை புரிந்துக்கணும். ஞானஸ்நானம் பெற்றும் மனம் திரும்புதலும் கனி கொடாத அனுபவம் இருந்துச்சுன்னா வெட்டுங்கிறார் ஆண்டவர். வெட்டி நெருப்புல போடு, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். இப்பொழுதே கோடாலியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, மரங்களில் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. அப்ப கனி கொடுப்பது தான் ஞானஸ்நானத்தின் வாழ்க்கை. மனம் திரும்புதல் தான் ஞானஸ்நானத்தின் வாழ்க்கை. அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை அமைப்பு இருக்கணும். உலகத்துல தான் வாழுவோம். உலகத்துல வாழுகிற நமக்கு ஒரு கடவுள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அதுல இவங்க என்னென்ன செய்யல அப்படிங்கறத நம்ம அப்படியே வரும்போது கீழே வாசிக்க முடியும். வாசிங்க, தொடர்ந்து வாசிட்டே வாங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதி உத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வேதத்துக்குள்ள போயிட்டோம்னா வேதத்தினுடைய சாரத்திலேயே வாழணும். இவரு கத்தி கத்தி பிரசங்கம் பண்றாருல்ல, தேடி போறவங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணாருன்னு பாத்தீங்களா? அந்த காலத்துல கை நெய்தல் தான் இல்லையா? அப்ப இந்த மாதிரி மெஷின் ஓட்டம்லாம் இன்னைக்கு டக்குன்னு 500 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட்டை வாங்கிடுவோம். அந்த காலம் அப்படி கிடையாது. ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு அவ்வளோ நாட்கள் ஆகும், நேரம் எடுக்கும். அந்த காலத்தில் அதெல்லாம் பெரிய ஒரு வேலையாகவே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த துணியும் ரொம்ப காலம் உபயோகப்படுற மாதிரி தான் அவங்க வடிவமைத்து கை வேலைகள்னால இந்த ஆடைகள்லாம் அந்த காலத்தில் டிமாண்ட் இருந்துச்சு. அது துணி வகைகளுக்கு டிமாண்ட் இருந்துச்சு. புரிந்து கொள்ளுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கர்த்தரை அறிந்தவங்க தான். 10 கட்டளை அவனுக்குள்ள இல்ல, சுயநலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்னு ஆண்டவர் அடையாளம் காட்டுறார். நாங்க என்ன செய்ய வேணும்? ஏன்னா அவன் செய்யறவனா இருந்தா அவங்கள்ட்ட அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை யோவானுக்கு. அப்ப யோவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, 10 கட்டளையில பிறனுக்கு தீமை செய்யாத வாழுவதுதான் 10 கட்டளை. அதுல 4 தேவனுடையது. இந்த தீமை செய்யாததுக்கு என்ன முன் அடையாளம்னா, நீ நன்மை செய். நீ பிறனுக்கு தீங்கு செய்யாம வாழுவேன்றதுக்கு என்ன அடையாளம்? நீ நன்மை செய். எப்படி நன்மை செய்யலாம்? நிறைய அடையாளம் இருக்குது. இப்ப நன்மை செய்யறதுக்கு இயேசு ஊரூரா நடந்து போனாரு. யாரு என்ன எது, அவன் நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் சுகமாக்குனாரு. பண்ணாரா இல்லையா? பண்ணாரு. சிலுவையில அவர் மரணத்துக்கு முதல்ல சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், ஏன் இவர்கள் செய்கிறது இன்னதென்று. நமக்கு விரோதமா ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ எழும்பினா கூட நாம நம்மளால முடிந்ததை செய்யணும், நல்லது செய்யணும். நாம 4 பேருக்கு உதவிக்கர நீட்டணும்னு கடவுள் எதிர்பார்க்கிறார். அது நிமித்தமா ஒரு நேரம் ஒரு வேலை உங்களை அவமானப்படுத்தினாலோ இல்ல வேற ஏதாவது பழிகளை கூட போட்டா கூட அதை நீங்க கேர் பண்ணக்கூடாது. நீங்க நன்மை செய்து தீமை அனுபவித்தா வேதம் சொல்லுது அது தேவனுக்கு பிரியன்றாரு. அப்படி நடக்கிறது நல்லதுங்கிறாரு. பிரச்சனை இல்லை. அது அப்படிதான் சொன்னாங்களா, பரவாயில்ல, அது நல்லது. அது கடவுளை அப்படிதான் அவரையும் பண்ணாங்க. அவர் வழியா பயணிக்கிறவங்கள நம்மளே செய்வாங்க. ஆனா நீ என்ன செய்திடக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. முதல்ல தீமை செய்யக்கூடாது. 2வது கடவுளிடத்துல பெற்ற நன்மையை நம்மளே வச்சிக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிறனை நேசிக்கிறது தான் இந்த கிறிஸ்தவத்தின் தூண்டுதல். பிறனுக்கு நீ இறங்கணும் என்பதுதான் கர்த்தருடைய வேதத்தில் உள்ள உண்மைகள். பிறனை நீ காயப்படுத்தாத. பிறன் பசியா இருக்காருன்னா பார்த்து வேடிக்கை பார்க்காத, கொடுத்து உதவு, உன்னால் இயன்றதை செய். இதை விட்டுட்டாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க. நாங்க யூதர்களாக்கும் நாங்கள் லேவியர்களாக்கும் இப்படியே பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் யோவான் முகமுகமா கடிந்து கொண்டு, அவனுக்குள்ள அவ்வளவு பாவம் இருக்குது, சுயநலம் இருக்குது, சிற்றின்பங்கள் இருக்குது, இச்சை இருக்குது, பலவிதமான அசுத்தங்கள் இருக்குது. அதான் பார்க்கும்போதே சொல்லிட்டாரு, விரியன் பாம்பு குட்டி, கொஞ்சம் விஷம் ஜாஸ்தி பாருங்க. அப்ப இன்றைக்கு சபை விழிப்புணர்வு அடைந்து சபை உபதேசத்தில் நீங்க நிலைத்து இருக்கணும். நல்லா கவனிங்க.
நமக்கு உண்டானவைகளை, நம்ம கோடீஸ்வரர்கள் இல்ல, பரவாயில்ல, நம்மளை கோடீஸ்வரரா அவர் இந்த பூமிக்கு அனுப்பாத வரைக்கும் ரொம்ப நல்லதுதான். ஆமீன் சொல்லுங்க. பணம் இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவரே யாருன்னு கேட்டுருவோம். கடவுளையே நம்ம மனித சுபாவம், அவரே யாருன்னு நம்ம கேட்டுருவோம். அந்த மாதிரி எண்ணம் உள்ள ஒரு பொல்லாத இனம் தான் இந்த மனித இனம். அப்ப தேவன் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ, எண்ணத்தை கொடுத்திருக்கிறாரோ, அதுல நாம என்ன செய்யலாம்? 4 பேருக்கு உதவ முடிந்தது அளவுக்கு உதவலாம். ஆமீன் சொல்லுங்க. நம்மளால செய்ய முடிந்ததை செய்யலாம். உதாரணத்துக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்ய முடியல, பசியோடு வர்ற ஒரு 4 பேத்துக்கு மாசத்துக்கு நம்ம வீட்டு சாப்பாடுல கொஞ்சம் பகிர்ந்து நல்லா ஒரு வயிறார சாப்பிட்டு கொடுத்து பாருங்க. அததான் சொல்றாரு அவரு. உணவு இல்லாதவனுக்கு நீ என்ன செய்ய? வாசிங்கம்மா. அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். துணிமணி இல்லாத ஒரு சூழல் அப்படின்னா ஏதோ ஒரு இழப்புல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இழப்பு, அது அடையாளம். இப்ப துணிமணி மட்டும்தான் பிரச்சனை நம்ம நினைக்க கூடாது. ஏதோ ஒரு இழப்புல நிற்கிறாங்க. ஆனா நீங்க செய்யற உதவியை திரும்ப எதிர்பார்க்க கூடாது. ஆமீன் சொல்லுங்க. இல்லையே சொல்லுங்க. பாலக்கரையில ஒரு அம்மா வீட்டுல போய் போன்ல கூப்பிட்டாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுல ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, ரொம்ப பிரச்சனைன்னு. போனேன். ஒரு அம்மா அறிமுகமாயிருக்குது. அது அப்படியே பேச்சு கொடுத்து இவங்கள்ட்ட எவ்வளவு காசு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபா வாங்கிருச்சு. பசங்களுக்கு தெரியாம, வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியாம எடுத்து கொடுத்துச்சு. தலையா அடிச்சுக்குது. இப்ப தெரியாம எடுத்து கொடுத்துருவாங்கன்னு பாஸ்டர், தெரியாம கொடுத்துறேன், இவ்வளோ பணத்தை கொடுத்துறேன், வட்டி என்னாச்சு, பேங்க்ல போட்டா இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு? நான் சொன்னேன், அமைதியா இருங்கம்மா, அமைதியா இருங்க. வேதத்துல எவ்வளவு ஆலோசனைகள் இருக்குது. ஞானம் இல்லாதவனுக்கு எதுக்கு ஐஸ்வர்யன்னு வேதமே கேட்குது. அது போல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு உட்காந்து பிள்ளைங்கெல்லாம் திட்டி தீக்குறாங்க. 15 லட்சம் ரூபாய் நகை பணம் எல்லாம் சேர்த்து. ஏங்க, நம்ம ஊர் காசு 15 லட்சம் ரூபாய் சாதாரண காசா? எவ்வளவு கஷ்டம் அது. அதுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம் நம்ம. ஒரு பொம்பளை பேச்ச கேட்டு அது பாருங்க, அங்க போய் உட்காரும் போது ஆண்டவர் அதுக்கப்புறம் வெளிப்பாடு கொடுக்குறாரு. வந்தாலும் மந்திரத்தோட வந்திருக்குது. மந்திரத்துல இவங்க பேச்சுல மயங்கி இருக்கிறாங்க. இவங்களை அறியாமலே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு ஆத்துமா எந்த அளவுக்கு. நான் கேட்டேன், நீ இதுல 10% கர்த்தருக்கு கொடுத்துருந்தா உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல? ஐயோ, கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துருவே பாஸ்டர், குடுப்பனியே வச்சுக்கிட்டு இருந்த காலத்துல என்ன செஞ்ச நீயே? அப்ப ஞான குறைவு. இப்ப நான் பொருத்தனை பண்ணிருக்கிறேன், ஆண்டவருக்கு தந்துடணும், ரைட். கொடுத்த காலத்துல நீ என்ன பண்ண? கனி இருந்துச்சா உனக்கிட்ட? தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப அவங்க ரொம்ப சிக்கனமான கை. இதெல்லாம் எதுக்கு சொல்லி கொடுக்குறேன்றதை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிக்கனம், ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. ஆமென். இல்லையே சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்? உதாரத்துவமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி கொடுக்கிற கையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன் இதெல்லாம்னா அடிப்படை சத்தியம். அப்ப ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு நம்ம அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க இனிமே சொல்லிட்டுமா, ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், நீங்க முள்ளு மேல போய் சேலைய போட்டீங்க, இப்ப நீங்க இழுத்தீங்கன்னா எல்லாமே பாலா போயிடும், மெல்ல மெல்ல எடுங்கமான அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அப்ப கவனித்து பார்க்கணும். கர்த்தர் சில நேரம் கொடுத்திருந்தாலும் அதை ஞானமா உபயோகப்படுத்தவும் தெரியல, அது தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்திருக்கு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கவனித்து, யோவான் மனம் திரும்புகிறவங்களுக்கு சொன்ன அட்வைஸ், 2 அங்கி இருக்கா, ஒன்ன நீ அடுத்தவனுக்கு கொடு, ஆகாரம் இல்லாதவனுக்கு என்ன செய்ய? அப்படியே செய்ய கடவன். ஆகாரம் நிறைய இருக்கா, உணவு உனக்கு திரளா இருக்கா, இல்லாதவனுக்கு பகிர்ந்து கொடு. உன்னை படைத்ததும் அவர் தான், ஏழ்மையில் இருக்கிற அவனை படைத்ததும் கர்த்தர் தான். அதை குறித்து நம்ம பார்க்கலாம். உபாகமம் 24, 14, 15 சீக்கிரம் வாசிங்க. உபாகமம் 24, 14, 15.
உன் சகோதரரிலும் உன் சகோதரர்களிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியர்களும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. ஒடுக்காயாக. எளிமையா இருக்கிறா பாருங்க அந்த மனுஷன், அவனை நீ பார்த்து என்ன செஞ்சிடாத, ஒடுக்கிறாத. உன்னால முடிஞ்சது தாராளமா அவனுக்கு செய். வேதம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இவங்களுக்கு யாருக்கு ஞானஸ்தானம் வர்றாங்களே வாங்குறதுக்கு, ஞானஸ்தானத்துக்கு வர்ற ஆளுக்கு எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டது, கை கொள்ளவில்லை. அடுத்த 15 வாசிங்க. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் கூலியை அவனுக்கு என்ன செய்திரணுமா, கொடுத்து விட வேண்டும். இல்லன்னா அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாய் இருக்கிறான். அவன் ஏழையா இருக்கான், அதன் மேல் ஆவலா இருக்கிறான். அதை கொடாவிட்டால், அதை நீ கொடுக்கலனா அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமாய் இருக்கும். அவன் உன்னை நோக்கி கர்த்தரிடத்தில் முறையிட்டா அது என்னவா இருக்கும்? நம்ம ஊர்ல தாங்க இந்த வேலை செய்யற கூலியை ஏமாத்துற கூட்டம் இருக்கு பாருங்க, சபிக்கப்பட்ட ஒரு கூட்டங்க. அது வேலை செய்தவனுடைய கூலியை எடுத்துக்கிற என்ன இருக்கு பாருங்க, அது ஃப்ராடுலே பெரிய லெவல் ஃப்ராடு. அது உண்மையிலே சொல்றேன், பைபிளே அது எச்சரித்து தான் பேசுது. வேலை செய்தா அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு பொழுது சாயம்னா கொடுத்துடணும். கிறிஸ்தவர்கள் பொழுது சாயம்னா அவன் கூலியை கொடுத்துடணும். வார சம்பளம்னா அந்த வாரம் வரும்போது கொடுத்துடணும். எடுத்துக்கிட்டோம், அதை கொடுக்க கூடாதுன்னு ஒழிக்க நினைச்சோம், சாபம் உங்க வீட்டுல தங்கும். வேதத்துல வசனத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எளிமையா உள்ளவனுக்கு, ஏழையா இருக்கவங்கிட்ட நீங்க எதையாவது வேலையோ சில காரியங்கள்னா ஒடுக்காத, அவனை போட்டு பிழியாத, அவனுக்கு இறங்குன்னு அவருடைய அன்பை என்ன செய்திருக்கிறாரு, ஊற்றி வசனத்தின் ஊடாக ஊற்றி கற்றுக் கொடுக்கிறாரு. இவர்கள் விரியன் பாம்பு குட்டியை உடையவர்கள் என்ன செய்யல, அதை கை கொள்ளவில்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 112:9. 112:9. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென் சொல்லுங்க. வாரி இறைத்தான். அடுத்து என்ன செய்யறாது, ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைக்கும். அவனுடைய கொம்பு அப்படி. அது அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாதவங்க நல்லவங்க இருக்கிறாங்க தெரியுமா? அப்படி கொடுக்கிற எண்ணத்தோடு, உதவுகிற எண்ணத்தோடு, உதாரத்துவமா செய்கிற மனப்பக்குவத்தோடு கிறிஸ்தவர்களா அங்க போய் கற்றுக்கிட்டு வரணும். இந்துக்கள் இப்படி இருக்கிறாங்களா, இஸ்லாமியர்கள் இப்படி இருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் போய் பார்த்து கற்றுக்கிட்டு வரணும். அந்த அளவுக்கு உதாரத்துவமா இருக்கிற நிறைய நபர்களை எங்களால பார்க்க முடியும். இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியால அப்படிப்பட்ட ஜனங்கள் பேட்டிகளை பார்க்கிறோம். நேரடியா கண்கள்ல ஸ்பாட்லயே அவங்க இறங்கி செயல்படுறதெல்லாம் பார்க்கிறோம். அந்நியர்கள் செய்யறாங்க, நாம ஏன் செய்யக்கூடாது? செய்தா அது நீதி, அதுக்கேற்ற பலனை நம்ம என்ன செய்ய மாட்டோம், அடையாம ஒரு நாளும் போக மாட்டோம். விசுவாசிக்க முடியுமா? விசுவாசித்து அதுல வளரணும். அடுத்ததாக அதே போல நீதிமொழிகள் 17:5 இதை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? 17:5. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஏழையை இப்ப யார் உண்டாக்கி இருக்கிறாரு? கடவுள் தான் உண்டாக்கி இருக்கிறாரு. ஏழையை யார் உண்டாக்கி இருக்கிறாரு? கடவுள் தான் உண்டாக்கி இருக்கிறார். பணக்காரனை யார் உண்டாக்கினாரு? கடவுள் தான் உண்டாக்கினார். ஏழையை உண்டாக்குனதும் கர்த்தர். ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்யணும்? தன்னிடத்தில் உள்ளத ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிற இது ஒரு தேவ திட்டமா இருக்குது. இப்ப நம்ம ஏழ்மை கோலத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், நீங்க கவலையே படக்கூடாது. ஏழ்மை கோலத்தை குறித்து வருத்தமே நீங்க படக்கூடாது. உங்களுடைய வறட்சியை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. படைத்தவர் அவர்தான். அவர் நோக்கி விண்ணப்பித்த அன்றன்று லப்பத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்னைய தேவையை கர்த்தர் சந்திப்பார். அதான் வாழ்க்கை. வாழ்ந்துட்டு போங்க. கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாள் பயந்துகிட்டு வாழுது. சுகர் வருமா, பிரஷர் வருமா, ஹார்ட் அட்டாக் வருமா, எதுவுமே இல்லாதாலும் சுதந்திரமா வாழுது. கூலி தொழிலாளர்லாம் போய் பாருங்க, எதை பத்தியும் பயம் இல்லை, தைரியமா இருக்கிறாங்க. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க.
உழைப்பு. ஏழ்மையான ஜனங்களையும் படைத்தது அவர்தான். வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். கர்த்தரை நிந்திக்கிறான் அர்த்தம். அப்ப கர்த்தர் என்ன செய்வாரு? ஆபத்தை குறித்து கலிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். தண்டனைக்கு தப்பான். அப்படி செய்துட்டு அந்த பாவத்தை செய்யும் போது ஆண்டவர் தண்டனை வச்சிருப்பார். சரி, உனக்கு ஒரு காலகட்டம் இருக்குது, வைக்கிறேன், அப்ப நான் பிடிச்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம எச்சரிக்கையா இருந்து மனம் திரும்பணும். அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்துக்குள்ள விட்ட வசனத்திலிருந்து வாசிக்கணும். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். அதாவது 12ல இருந்து வாசிச்சாதான் இது விவரம் புரியும். 12 வாசிங்க. ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இவர்கள் யாருங்க? முதல்ல ஜனம், அப்படிதானே? ஜனங்கள். 2வது 12ல ஆயக்காரர்கள். ஆயக்காரர்கள் தமிழ்ல என்ன தெரியுமா? தமிழ்லனா வருமான வரித்துறை, டாக்ஸ் கலெக்டர்ஸ். வரி சம்பந்தப்பட்டமான அவங்க வேலை பணியில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அவங்க கேட்கிறாங்க, ஐயா உங்களை தேடி நாங்க வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறோம், நாங்க அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு அவரு அழகா பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். ஆமென் சொல்லுங்க. அதை குறித்து இவங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட உபாகமத்துல நம்ம பார்க்கலாம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்குவோம். உபாகமம் 16ல 19 எடுத்து, நியாயத்தை என்ன செய்யக்கூடாது? புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சணியம் பண்ணாமலும் என்ன வாங்கக்கூடாது? லஞ்சம் வாங்கக்கூடாது. சொல்லுங்க. பழைய ஏற்பாடுல ஆண்டவர் எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கிறார் பாருங்க. எல்லாமே இருக்குது, படிக்கிறது இல்ல, அதை கை கொள்றது இல்ல. மறுபடியும் முதல்ல இருந்து வாசிங்க. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, பணத்துக்காக ஆசைப்பட்டு நியாயத்தை நீ வித்துறாத. அப்புறம் முகதாட்சணியம் பார்த்து எங்காளு ஒங்காளு சொந்தக்காரன் ஜாதிக்காரன் முகதாட்சணம் வேண்டாம். பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக, லஞ்சம் வாங்காம இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி. பரிதானம் என்ன செய்யும்? ஞானிகளின் கண்களை குருடாக்கி. லஞ்ச பணம் ஞானிகளுடைய கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். நீதிமான்களுடைய நியாயத்தை தாறுமாறாக்கிறது. அவன் தான் உண்மையிலே நீதிக்கு நிக்கிறவனுக்கு நீதி கிடைக்காது. பரிதானம் வாங்கும் போது இவன் கண்ணு குருடாயிரும். இப்போ நல்ல தீர்ப்பு நமக்கு தான் வரணும். சூட்கேஸ ஜட்ஜ் அந்த பக்கம் வாங்கிட்டாரு, நீதி இப்ப எந்த பக்கம் சாயுது? சூட்கேஸ் எந்த பக்கம் வழங்கப்பட்டதோ அந்த பக்கம் சாயுது. இதை நீங்க கேட்டுக்கிட்டு லாயர்ஸ், ஜட்ஜஸ், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. உங்க கண்ணு குருடாக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியல நீங்க எங்க போய் விழ போறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. எரிகிற அக்னி கடல்ல போய் நீங்க விழ போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. கிறிஸ்தவ வேதத்தில் எழுதப்பட்டது யாவும் உண்மை. அதை விரும்புறீங்களா? வாங்குங்க. அடுத்தவனுடைய ரத்தத்தை சம்பாதிச்ச பணத்தை வாங்குங்க, சாபத்தை சேர்த்து கொள்ளுங்க. வரும் ஒரு நாள் தண்டனை. தப்ப மாட்டீங்க. அன்னைக்கு நீங்க தப்ப மாட்டீங்க. மரணத்திற்கு பிறகு அதற்குண்டான வேதனைகளை லஞ்சம் வாங்குற காவல்துறை, லஞ்சம் வாங்குற நீதித்துறை, லஞ்சம் வாங்குற மருத்துவத்துறை, எத்தனை துறை அதிகாரிகள் நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆபத்து இருக்கு உங்களுக்கு. ஒருவேளை இந்த செய்தி உங்க காதுல விழுந்தா மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தமா வாழுங்க. நீங்க இருக்கிற இடத்துல உண்மையா வாழுங்க. நீங்க எந்த துறையில இருந்தாலும் அங்க கர்த்தருக்காக சாட்சியா வாழுங்க. லஞ்சம் வாங்குற கிறிஸ்தவர்களுக்கு எச்சரித்து இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், பாவம் அது செய்வீங்கன்னா உங்க வீட்டுல சாபம் தங்கி இருக்கும். கர்த்தருடைய சாபம் தங்கி இருக்கும். வேதம் அப்படித்தான் எச்சரிக்கிறது. இதை குறித்து உபாகமம் 27ல 25 நம்ம வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 27ல
25 எடுத்து வாசிக்க கேட்கலாம். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எப்படி வேணாலும் கொலை செய்யலாம். ஒரு ஆள் பதவி இறக்கிறது, பழி போடுறது, எதையோ சாதிக்கிறதுக்காக எது செய்தாலும் அதெல்லாம் இந்த கணக்கில் தான் வரும். அது சபிக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான் உங்க வாழ்க்கையில் இருக்கும். சரி, இதை குறித்து மறுபடியும் லூக்கா 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது அதுல நம்ம விட்ட வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று காவல்துறைக்கு, மிலிட்டரிக்கு பைபிள் சொல்லுகிற அட்வைஸ். தேசத்தை பாதுகாக்கிறவர்களுக்கு கிறிஸ்தவ வேதம் போதிக்கிற போதனை. நீ பதவியில் இருக்கிறன்னு ஜனங்களை நெருக்காதப்பா. நம்ம ஊர்ல ஸ்டேஷனுக்கு போனாங்க, ரைட்டர்ல இருந்து அந்த கான்ஸ்டபிள்ல இருந்து அவங்க போடுற படம் பெரிய படமா இருக்கும். இன்ஸ்பெக்டர் கூட ஒண்ணும் இல்ல, தோத்து போயிடுவாரு. ரைட்டர் அங்க நடக்கிறது, பேசுறது, அவங்களுடைய சவுண்ட் கெட்டு போய் கிடக்குது. நாடு கெட்டு போய் கிடக்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் பணம், எதுக்கு வேணாலும் பணம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா பணம், கேஸ் ஃபைல் பண்ணா பணம், சிறு சிறு விஷயங்களுக்கு பணம். காவல்துறை தேசத்தை காக்கக்கூடியவர்கள், மிக முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் போறாங்க மனம் திரும்புதல குறித்து கேள்விப்பட்டு. அவங்க பாருங்க, போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும். கைதியா போனா கூட நீ இஷ்டப்படிலாம் அவங்கள நடத்தாதப்பா. கண்ட நேரத்துல கண்டதை எடுத்து நீ அடிச்சு அவனை ரொம்ப காயப்படுத்தாதப்பா. அவனுக்கு இடுக்கண் செய்யாத, அவனுக்கு இடுக்கண் செய்யாத. அடுத்தது, பொய்யாய் குற்றச்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று. ஆமா, இல்லைன்னா சாபம் வரும், இல்லைன்னா கர்த்தருடைய சாபம் வரும். சங்கீதம் 72:4 வசனம், இதை குறித்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 72:4 வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்வோம். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னென்ன செய்யறாரு பாருங்க. மறுபடியும் வாசிங்க. ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை, ஜனங்கள்ல சிறுமைப்படுகிறவங்கள அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஆமா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இடுக்க செய்யற பதவியில் இருக்கிற ஆளெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நொறுக்குவார். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பதவி வந்துட்டா பெருமை வந்துடும். மீசையை முறுக்குவோம், சட்டையை தூக்கிடுவோம், ஆனா இங்க நொறுக்குவார். சேனைகளின் கர்த்தர் ஒரு நாள் அப்படிப்பட்டவர்களை நொறுக்குவார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு ஏழை கர்த்தரை நோக்கி முறையிட்டா உன்னுடைய சம்பளம், உன்னுடைய பதவி, உன் வேலை எல்லாம் காலி. நொறுக்குவா. பயந்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. பிறனை கெடுத்து வாழணும். பதவிக்கெல்லாம் வந்து லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வர்றவங்க எல்லாம் எச்சரிக்கை. தெரியாது, சாபம் வர்ற வரைக்கும் தெரியாது. வந்ததுக்கு பிறகு நீ என்ன கெஞ்சினாலும் அதுல உனக்கு மாற்றமே இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை எச்சரிக்கிறேன். சங்கீதம் 116:3 வசனத்தை வாசிங்க. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 116:3 வசனம். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். இடுக்கண் எங்க இருந்து வருதுங்க? இடுக்கண் எங்க இருந்து வருது? முதல்ல இருந்து வாசிங்க. மரணக்கட்டு, மரணமும் எங்க இருந்து வருது? சாத்தான் இடத்துல இருந்து வருது. சாத்தான் எங்க இருக்கிறான்? பாதாளத்துல இருக்கிறான். அடுத்தது பாதாள இடுக்கண் எங்க இருந்து வருது? பாதாளத்திலிருந்து வருது.
அதை உடைச்சு விடுதலையாக்க தான் இயேசு வந்தாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? இடுக்கண் செய்கிறவன் பிசாசால பிடிக்கப்பட்டிருக்கிறான். மரணத்தை கொண்டு வருகிறவன் பிசாசா இருக்கிறான். மரணத்தை குறித்து போன வாரம் பார்த்துட்டோம். ஆனா இடுக்கண் செய்கிறவனை இவர் என்ன செய்யறாரா? வசனத்தை வாசி முடிங்கம்மா. இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்ப இது ரெண்டுமே எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தா, தேவனிடத்திலிருந்து இல்ல, பரலோகத்திலிருந்து இல்ல, எங்க இருந்து வருது? பாதாளத்திலிருந்து வருது. அப்ப தெரிந்து கொள்ளணும், இந்த மாதிரி உணர்வு, இந்த மாதிரி அடிமைத்தனம் எல்லாம் அது ஒரு பாவம். நிறைய பேத்துக்கு தெரியாது. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு யாரையாவது ஏச்சி பிழைக்கிறது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். கர்த்தர் வசனத்தின்படி இறங்கி வந்தார்னா கண்டிப்பா நொறுக்குவாரு, ரொம்ப காயப்படுவீங்க. எச்சரிக்கையா இருந்து மனம் திரும்புங்கள். கடைசியாக நீதிமொழிகள் 21:23 வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 21:23 நம்ம வாசிக்க கேட்கலாம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன், தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப இடுக்கண்களுக்கு வழி விலக வேதம் அழகா நமக்கு அடையாளம் காமிச்சு கொடுக்குது. என்ன வழி? வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை எதுக்கு தப்பிக்கிறான்? இடுக்கண்களுக்கு. ரொம்ப பேசாம பேச்ச முதல்ல நம்ம கிறிஸ்தவர்கள் குறைக்கணும். ஆமென் சொல்லுங்க. எதை பேசணுங்கிற தேவ தெளிந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அதை பேசணும். யாருக்கிட்ட எவ்வளவு நேரம் பேசணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கிட்ட எவ்வளவு நேரம் பேசணும் தெரிஞ்சிருக்கணும். அதே போல தேவையற்றதை பேசாம இருக்கிறதே நல்லது. ஏன்னா தேவன் அதை விரும்புறது இல்லை. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? தம்முடைய நியாய தீர்ப்பு நாள்ல உங்களை நியாய தீர்ப்புபடி நீங்க அகப்பட்டுக் கொள்வீங்க. இடுக்கண்களுக்கு நீங்க தப்புவிக்கப்படணும். நீங்க பைபிளே சொல்லுது, ரொம்ப உங்க வாயின் வார்த்தைகளை கவனமா பார்த்துக்கங்க. இல்லைன்னா உங்க வாயின் வார்த்தையை பிசாசு இன்னொரு இடத்துல கொண்டு போடுவான், அது வேற மாதிரி வெடிக்கும், அது பிரச்சனையாகும். நிறைய இருக்குது. அதனாலதான் இயேசுவை அவர் அரசபையில பிடிச்சு நிறுத்தினப்ப கூட மௌனமா தான் இருந்தார், எதுவும் பேசலையே. அங்க ஏதாவது நான் அப்படியாக்கும் நான் இப்படியாக்க ஏதாவது சொன்னாரா பாத்தீங்களா? சீஷர்களுக்கு என்ன சொன்னார்னா, நீங்க போய் வாய் திறவாம இருங்க, ஆலோசனை சங்கத்துல கொண்டு போனா என்ன பேசணும் யோசிக்காதீங்க, அமைதலா இருங்க, என்ன பேசணும் ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தை தருவாரு, கவனிச்சு பாருங்க. நம்ம பிரச்சனைகளை, நம்ம காரியங்களை, நம்ம நியாயங்களை வெளியாட்ட போய் ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. வெளி பிரச்சனைகளையும் ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஏன்னா நமக்கு இடுக்கண் வந்துடும். எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது. அதிகமா இயேசுவை பத்தி பேசுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதிகமா எதை பத்தி பேசணும்? இயேசுவை பத்தி பேசுங்க. ஆண்டவர் பிரியப்படுவார், நல்ல ஆயுசு நாட்களை கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் பேரை நீ என் பக்கம் திருப்பு, இன்னும் அநேகரை என் பக்கம் கொண்டு வா, கிருபையா இருப்பாரு, விடமாட்டாரு. அப்ப இந்த ஆலோசனைகள்லாம் ஏன் இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம இதை ஏன் தியானிக்கிறோம்னா, ஆலயத்துக்குள்ள வர்றது எளிது, வந்து இவைகளை கை கொண்டு இதன்படி வாழ்ந்து முடிப்பது கொஞ்சம் கஷ்டம். அப்ப நீங்க பழகணும். இப்படியே ஆரம்பிச்சாதான், இப்ப சிறு பிள்ளைகள் ஸ்கூல்ல ஆரம்பிக்கணும். யாருக்கும் இடுக்க நம்ம செய்யாம நம்ம முதல்ல ஒழுங்கா இருக்கணும். அடுத்தவங்க எடுக்க செய்தா நம்ம அதை குறித்து என்ன செய்யக்கூடாது? ரொம்ப அவங்களோட தர்க்கம் பண்ணக்கூடாது. நியாயத்தை கேட்கலாம். நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்கன்னா டீச்சர்ஸ்ட கேளுங்க, போய் சண்டை போடக்கூடாது. சின்ன வயசுலேயே அங்க முட்டி மோதுறதான் பெரியாள் வந்து நாளைக்கு வந்து வெவ்வேறு பிரச்சனைகளையும் தலை விட்டுக்கிட்டு மாட்டிக்கிறோம். விட்டு கொடுக்கிற பக்கம் அங்கேயே வந்துடணும் நமக்கு. அதே போல தேவையான நண்பர்களை அமைச்சுக்கணும், தேவையற்ற நண்பர்களை என்ன செய்திடணும்? கலட்டி விட்டுடணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாசிகள் தேவ பயபக்தி உள்ளவங்களா இருக்கணும். உலகத்தின் படி நீங்க வாழ்ந்த காலத்தில் போல இப்பவே நீங்க இருக்கக்கூடாது. நீங்க யோசித்து பார்க்கணும், முன்ன நான் எப்படி வாழ்ந்தேன், இப்ப நான் எப்படி இருக்கிறேன். இந்த உணர்வு வரணும். ரட்சிப்பது படுவதற்கு முன்பதாக ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது, எல்லாவற்றையும் நமக்கு வேதம் போதிக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்து ஜெபித்து முடிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல நம்ம வேதத்தை வச்சுட்டு எழுந்து நிற்கலாம். வெயில் காலம் சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக
சுருக்கமா நம்ம சில காரியங்களை பார்க்கிறோம். நீங்களும் தாமதப்படுத்தாம சீக்கிரம் வந்துருங்க. 11:30 நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட கிருபையா இருப்பார். அடுத்த வாரம் ஞானஸ்நானத்தை குறித்து நான் பேச போறனால ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாகிறவங்க தயவு செய்து நீங்க வராம இருக்காதீங்க, தாமதமா வராதீங்க. ஞானஸ்நானத்தை ஜூன் மாசம் வச்சிருக்கிறேன். வெயில் கொஞ்சம் அப்படி இறங்கட்டும், காவேரி ஆத்துல நம்ம ஞானஸ்நானத்தை வச்சுக்கொள்ளலாம். நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த வார செய்தி தவறாம வந்து கேட்கணும். கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும். ஜெபிப்போமா? இயேசுவின் கரங்கள் ஒப்புக்கொடுங்க. தேவன் தம்முடைய யோவானை அனுப்பி வழியை ஆயத்தம் பண்ண அனுப்பப்பட்ட அந்த யோவானை அனுப்பி கர்த்தர் பேசின காரியங்கள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளது. ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி இந்த 3 காரியங்கள்ல எங்களிடத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் மன்னிங்க இயேசுவே, இந்த குறைகள் எல்லாம் மன்னிங்க இயேசுவே. பிறருக்கு நாங்க இடுக்கனா வாழ்ந்திருந்தாங்கள மன்னிங்க இயேசுவே. ஒருவேளை நாங்க ஆண்டவரே நாங்க பாதிக்கப்பட்டது நிமித்தமாக பிறருக்கு நாங்க இடுக்கன் செய்திருந்தா அந்த பாவத்திற்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் அறியாமல் செய்தேன். சுயநலம் பிறனுக்கு இறங்க கூடாத மனசு சுயநலம். கர்த்தர் அதை வெறுக்கிறார். பிறனை நேசிக்கணும்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆகாரம் உள்ளவன் பிறனுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி வேதம் சொல்லுகிறது. 2 அங்கி உள்ளவன் தன்னிடத்தில் எவைகள் அதிகமா இருக்கோ ஆண்டவர் சொல்ல பகிர்ந்து கொடு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் கரங்கள் அப்படி ஒப்பு கொடுங்க. தேவனை நோக்கி பாருங்க, இயேசு ராஜாவை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. Hallelujah. Obashalamada libo shantora kabala. Obashalamada rabo shantora kabala bala. Obashanto kalabada lioda rabada lamada liko rabala bala. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். இது ஏதினா நீர் என்னோடு ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இயேசு என்னோடு தவறின குற்றங்களுக்காக மன்னிங்க, அறியாமைய மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க. ஞானஸ்தானத்துக்கு ஏற்ற புதிய வாழ்க்கை அமைப்பை கர்த்தர் கொடுத்து ஜனங்களை ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய அறியாமைகளை மன்னிங்க, என் குறைகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க. எனக்கு நீங்க தயவு பாராட்டி உங்க இரத்தத்தினால என்னை கழுவி சுத்தப்படுத்துங்க, பரிசுத்தமாக்குங்க. உங்க நாமத்தை கொண்டு வேண்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.